வெண்ணெயில கத்தி நுழைஞ்ச மாரி இந்தியாவினுடைய க்ரூஸ் மிசைல்ஸ் சைனாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா அடிச்சு நொறுக்கிச்சு ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது அப்படின்ற மாரி ஒரு கட்டுரையை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி காலேஜ் எழுதி வெளியிட்டிருக்காங்க. சைனாவினுடைய YL-80 ரேடார் சிஸ்டம் இந்தியா அனுப்புற க்ரூஸ் மிசைல் அடிக்கிறது பதிலாக வேற எதையோ பார்த்து பெப்பர் பேன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கட்டுரையில அவங்க சொல்லுதாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் இப்போ வெளியாகி சைனா தலையில ஒரு மிகப்பெரிய இடி விழுந்த மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா அவங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை ரன் பண்ணாங்களாமா, இந்தியாவினுடைய ரஃபேல் வேலை செய்யல, பிரம்மோஸ் வேலை செய்யல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்தியாவுடைய பிரம்மோஸையும் பிரான்சினுடைய இந்தியா பயன்படுத்துகிற ரஃபேலையும் இந்தோனேஷியா வாங்குறதா இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி ஆபரேஷன் சிந்தூர்ல அண்டர் பெர்ஃபார்மிங் பண்ணுது, வேலை செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்பி விட்டா இவங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேடுகட்ட நோக்கத்தில் சைனா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு நேஷனல் செக்யூரிட்டி காலேஜினுடைய இந்த கட்டுரையும் அமெரிக்காவிலேருந்து வெளியான முக்கியமான ரிப்போர்ட்ஸும் சொல்லுது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.